ஹலோ கைஸ், ராஜ் வீட்டுக்கு எல்லாம் அசம்பிள் ஆகிட்டோம். சொன்ன டைம் வந்து 3 மணி, ஆனால் வந்தது 5 மணிக்கு வந்திருக்கோம். இதுலேயும் வந்து ஒரு 3 பேர் வரலன்ட்டாங்க. ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. ஒரு ட்ரிப்பை ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆகுது. சரி பாப்பா இருங்க. எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ போயிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போகிறோம். ராஜ் ரொம்ப திங்க் பண்ணுறாரு என்ன பண்ணுறதுன்னு. பரத்தும் யோசிக்கிறான். சரி ஓகே, எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை கனெக்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். ஹலோ கைஸ், என் பேர் டெய்ஸி. இப்போ எல்லா பசங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையும் வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா பிரியாணி ஸ்டார்ட் ஆக போகுது. 65 பண்ண போறோம். எனக்கு தருவானுங்களான்னு தெரியல பசங்க. பாப்போம், வெயிட் பண்ணி பாப்போம். கைஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. பாருங்க பசங்க, பாருங்க பூண்டை உரிச்சுக்கிறாங்க பாருங்க. வெறித்தனமா பரத் எவ்வளவு நேரம் உரிக்கலாம் பாருங்க ஒரு பூண்டை. போக்கஸ் பண்ணுங்க பரத்தை. வெட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ பிரியாணி ஸ்டார்ட் ஆக போகுது. சேட்டை பிடிச்ச பையன் சார். வெங்காயம், பூண்டு, மிளகாய் சாந்து எல்லோரும் வாங்க. வெங்காயம், நாட்டுக்கோழி மொத்தம் 5 நாட்டுக்கோழி வாங்கணும். இல்ல சும்மா சொன்னோம். பிராய்லர் கோழி பாருங்க. ஓகே, போட போறேன். லெக் பீஸ், இன்னொரு லெக் பீஸ், ரெக்க பீஸ், ஐயா பாவம் எதிர்பார்த்து, பிரஸ்ட் பீஸ், சின்ன ஈரல். ஓகே, இன்னொரு லெக் பீஸ் சொல்றேங்க. பிரியாணி தயாராகிறது. வெயிட் பண்ணுங்க. அப்டேட் யூஸ் அவர் சமைக்கிறாரு. தலைவாழை இலை. மிகவும் எதிர்பார்த்த பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கான வியூ பாருங்க. அருமை அருமை அருமை. பாருங்க பரத் வந்திருக்கு. சமைக்கிறோம், சுவைக்கிறோம். ஆனாலும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 65 முட்டை தான் வேக வைக்க போறோம். அதையும் காண்போம். அடுத்து உள்ள கேஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம வாய்ஸ் என்ன பண்றாங்கன்னு ஒரு அப்டேட்டா தரேன் வாங்க. ரெடி ஆயிடுச்சு. முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வேகுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 65 அங்கே பாருங்க. இது ஆக்சுவலாக வந்து ஒரு 3 hours மேரினேட் பண்ணிட்டோம் நாங்கள். செம்ம கிறிஸ்பியாக வரப்போகுது. பார்ப்போம் இருங்க. சாப்பிட்டாலும் ப்ரோ கைஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். எல்லாம் வெயிட் பண்ணுறோம். அப்படியே எல்லாரையும் காட்டுறோம். மட்டன் குஸ்கா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் குஸ்கா எல்லாத்தையும் காட்டுறேன்.